இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் தேசிய ஊட்டச்சத்து நிறுவனமானது இந்தியாவின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்தியாவில் ஊட்டச்சத்து உணவு குறித்து நாடு தழுவிய கணக்கெடுப்பை நடத்தி வருகிறது. இந்த கணக்கெடுப்பு 2023 ஆகஸ்ட் மாதம் முதல் 3 கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 24 மாநிலங்களில் தரவு சேகரிப்பை முடித்துள்ளன. இப்போது மீதமுள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை இந்த கணக்கெடுப்பை தொடங்கியுள்ளனர். இந்த கணக்கெடுப்பை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர், இந்த கணக்கெடுப்பு மிக அவசியமானது. பள்ளி பருவத்திலிருந்து மாணவர்கள் ஊட்டச்சத்து சாப்பிட்டால் நோய் நொடிகளின்றி வளமாக வாழ முடியும் என புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் காலையில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் பால் பிஸ்கெட்டுடன் பழம் மற்றும் மாலையில் சிறுதானிய உணவுடன் சுண்டல் வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். புதுச்சேரியில் மீண்டும் ரேஷன் கார்டுகளுக்கு அரிசி வழங்கப்படும். மானிய விலையில் சர்க்கரை, எண்ணெய், பருப்பு வழங்க ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். அரிசிக்கான டெண்டர் விரைவில் கோரப்பட உள்ளது என்றும் கூறினார். இலவச அரிசி கண்டிப்பாக வழங்கப்படும், மக்களுக்கு விரைவிலேயே வழங்கப்படும். அதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். கூட அந்த கோப்பெல்லாம் பார்த்துட்டு வரேன். அது நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக நான் சொன்னது மாதிரி இலவச அரிசி வழங்குவோம். கூடுதலாக என்னென்ன மானிய விலைகள் எல்லாம் சில பருப்பு வகைகள் என்ன கொடுக்கும், சமையல் கொடுக்கணும், அதை கொடுக்குற நடவடிக்கை அரசு ரேஷன் தான் சமூக நடவடிக்கை எடுத்துருக்கோம். துறை கான்சர் கூட்டுறவுத்துறையில் சொல்லியிருக்கோம். அவங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அரிசி இது பண்ணுறது. நிச்சயமாக சுகாதாரத்துறையானது இது மாதிரி நோய் வேறு மாநிலத்திலிருந்து வரும்போது பரவாத அளவிற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அதனை நம்முடைய துறை எடுத்துக்கொண்டிருக்கிறது. உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை திருவள்ளுவர் வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற வாய்க்கால் அமைக்கும் பணிகள் துவங்கப்பட உள்ளது. இப்பணிகள் துவங்குவதற்கு முன்பு மின்துறை மூலம் மின் கேபிள்கள் அமைக்கப்பட உள்ளதா என்றும், புதிய குடிநீர் குழாய்கள் பதிக்கப்பட உள்ளதா என்றும், மேலும் பாதாள கழிவுநீர் குழாய்கள் ஏதேனும் உடைந்து உள்ளதா என்றும் துறை சார்ந்த அதிகாரியுடன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின்போது நகராட்சி, மின்துறை, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் உடனிருந்தனர். அதாவது எம்எல்ஏட்ட சொல்லிட்டாக்கா அன்றைக்கே நான் ஜனங்க இது பாரு கரண்ட் இல்லைன்னா இவங்ககிட்ட போய் பாருனாக்கா 3 தடவை போயிட்டேங்க, அவங்க ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. நான் உங்களை தானே சொல்ல முடியும். செஞ்சு கொடுத்தா நான் இந்த நான் சரி இங்கே இருக்கிற வாமாண்ணே, நானும் போலீஸ் பின்னாடி தான் விடு, நீங்கள் என்ன போலீஸ் பின்னாடி வாங்குறீங்க, நான் போலீஸ் பின்னாடி தான் இந்த கோட்டை பற்றி சொன்னால் அந்த கோட்டை பற்றி பேசிக்கிறேன். போலீஸ் பின்னாடி இதை கண்டக்ட் பண்ணான் ரோடு உள்ள ஆகிட்டு கூடாதுன்னு இந்த ரோடு ஒன்றும் ஆகிட்டுங்களா ஒரு வருஷம் செய்ய முடியாது. நீங்கள் வந்து கரெக்டாக லெவல் எடுத்தீங்கன்னா அந்த லெவல்லே யார் சொன்னாலும் ஒரே இப்போ மூணு ஓட்ட உள்ளே போயிட்டு சொல்ல எனக்கு வந்து ரோடு லெவல் எடுத்தீங்களா சொல்லுவாங்க பேரை மாற்றணுன்ற இப்போ எல்லா இடத்துலையும் இப்போ கங்கர் பங்களா தண்ணி தான் இந்த பக்கம் வருதுன்றாங்க. நான் என்ன சொன்னால் இந்த ரிவர்ஸ் காட்டுவோம் இதை சார் அது 3 எல்லாம் சுத்தா சார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் பட்ஜெட் தாக்கல் செய்ய காலதாமதமானதற்கு காரணம் என்ன? இதுவரை மத்திய அரசு ஒப்புதல் வழங்கவில்லை. காங்கிரஸ் ஆட்சியில் என்ன நிலை நீடித்ததோ அதே நிலைதான் தற்போதும் நீடித்து வருவதாக தெரிவித்த நாராயணசாமி, புதுச்சேரி அரசை மோடி அரசாங்கம் தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது என்பதற்கு இது மிகப்பெரிய உதாரணம். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் செயல்படுத்த வேண்டிய 66 திட்டங்களில் 32 திட்டங்கள் மட்டுமே செயல்படுத்தப்பட்டுள்ளது. மீதி திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று நிறுத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய நாராயணசாமி, தமிழகத்தில் இருந்து கடத்தி வரப்படும் கள்ளச்சாராயம் புதுச்சேரி வில்லியனூர் களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் இறக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். இது ஒட்டுமொத்தமா இந்த ஆட்சியானது மக்களை பற்றி கவலைப்படுவதில்லை. ஒரு பக்கம் கஞ்சா, இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம், இன்னொரு பக்கம் ரெஸ்டோபாரு. புதுச்சேரி மாநிலம் சாராயத்தில் மிதக்கிறது. நான் சொன்னேன், புதுச்சேரி மாநிலத்தில் கொலை நகரமா இருக்குது, கொள்ளை நகரமா இருக்குதுன்னு சொன்னேன். இப்பொழுது அது சாராய நகரம் ஆகிவிட்டது. இதற்கெல்லாம் புதுச்சேரி மாநில மக்கள் பாராளுமன்ற தேர்தலில் முற்றுப்புள்ளி வைத்தாலும் கூட இன்னும் அது தொடர்ந்து நடந்து வருகிறது.
அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ரங்கசாமி அவர்கள் காலத்தோடு முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்யவில்லை என்று என்னை விமர்சனம் செய்தார். இப்பொழுது ரங்கசாமி அவர்கள் யாரை விமர்சனம் செய்வார்? மத்தியில் உள்ள மோடி அரசாங்கத்தை விமர்சனம் செய்வாரா, அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை விமர்சனம் செய்வாரா, நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை விமர்சனம் செய்வாரா? பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு காலதாமதம் ஆவதற்கு காரணம் என்ன? இதுவரை பட்ஜெட்டுக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கவில்லை. கடந்த காலங்களில் நான் முதலமைச்சராக இருக்கும் பொழுது எந்த அளவிற்கு மத்திய அரசு ஒத்துழைக்கவில்லையோ அதே நிலைதான் இப்பொழுதும் நீடிக்கிறது. இதில் மாற்றம் ஒன்றும் இல்லை. ரங்கசாமி அவர்கள் என்ஆர் காங்கிரஸ் உடைய தலைவராக இருந்து பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருக்கிறார். கூட்டணி கட்சிகளுக்கு அந்த பாரதிய ஜனதாவினுடைய அமைச்சர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஒரு கூட்டணி அரசுக்கே இந்த நிலை என்றால் எதிர்க்கட்சியோட நிலை என்ன என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சங்கத்தின் 5ஆம் ஆண்டு நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஷண்பகா உணவகத்தில் நடைபெற்றது. இதில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சங்கத்தின் தலைவராக சுகுமாரன், செயலாளராக சரவணன், பொருளாளராக பரத்குமார் பதவியேற்றுக் கொண்டனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ரோட்டரி சங்க இணை ஒருங்கிணைப்பாளர் பாலாஜி, மாவட்ட ஆளுநர் பாஸ்கரன், உதவி ஆளுநர் வெங்கட்ராமன், சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்து பேசினர். மேலும் நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சங்க நிர்வாகிகள் மற்றும் சங்க நிர்வாகிகளின் குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுனன் கார்கே பிறந்தநாளை ஒட்டி புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் பூஜைகள் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், விஜயவேணி மற்றும் மாநில நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், இளைஞர் அணி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. தொடர்ந்து வைசியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்துவின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் அவரது பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் பெருமாள் கோவில் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் அவரை முதல்வர் ரங்கசாமி நேரில் சந்தித்து பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவரைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், சப்தகிரி, குழும நிர்வாக இயக்குநர் ரமேஷ்குமார் மற்றும் பல்வேறு கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஆல்பா ஆர்த்தோ கிளினிக் மற்றும் ரோட்டரி கிளப் ஈவ் சார்பில் ஆல்பா கல்வி குழும தலைவர் பாஷிங்கம் பிறந்தநாளையொட்டி புசி வீதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் டாக்டர் நவீன் தியாகு, ஆல்பா கல்வி குழும துணைத் தலைவர் தனலட்சுமி, கிளப் ஈவ்ஸ் துணை ஆளுநர் மேரி ஸ்டெலா தலைமையில் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் தலைவர் அனுராதா, பிரைம் அகாடமி இயக்குநர் கார்த்திகா முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஈவ்ஸ் உறுப்பினர்கள் தேவிகா, தயாவதி, கலைவாணி, விஷ்ணுபிரியா மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பள்ளித்தென்னல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தமிழக முதலமைச்சரின் வருமுன் காப்போம் திட்ட இலவச மருத்துவ முகாம் நடந்தது. முகாமிற்கு ஊராட்சி மன்ற தலைவர் பத்மநாபன் தலைமை தாங்கினார். ஒன்றிய கவுன்சிலர் அமுதா தனஞ்செழியன், ஊராட்சி துணைத் தலைவர் கிரிஜா பரந்தாமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் டாக்டர் கௌதம் வரவேற்றார். கண்டமங்கலம் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் ஆர்த்தி குத்துவிளக்கேற்றி முகாமை தொடங்கி வைத்து தமிழக அரசின் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து சிறப்புரையாற்றினர். பொது அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வெங்கடேசன், பல் மருத்துவர் டாக்டர் புஸ்திக் சிங் ஆகியோர் தலைமையிலான மருத்துவ குழுவினர் நோயாளிகளை பரிசோதித்து மருந்து, மாத்திரைகள் மற்றும் மருத்துவ ஆலோசனை வழங்கினர்.
பள்ளி தலைமை ஆசிரியர் வைத்தியநாதன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அப்பாஜி, மருத்துவமனையின் சிறப்பு OPD மேனேஜர் அருண்குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். பகுதி சுகாதார செவிலியர் இந்திரா திட்ட விளக்கு உரையாற்றினார். முடிவில் சுகாதார ஆய்வாளர் சுடர் நன்றி கூறினர். மறைந்த ராஷ்டிரிய ஜனதாதளம் முன்னாள் தலைவர் சஞ்சீவி நினைவு நாளை முன்னிட்டு கண்டமங்கலம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகநாதன் தலைமையில் மரப்பாலத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் கொம்யூன் கொருக்குமேடு புனித அன்னம்மாள் திருத்தலத்தில் 101ஆம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா அதிபர் பிச்சைமுத்து திருப்பள்ளியுடன் கொடியேற்றம் தொடங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் உபயதாரர்களால் திருப்பள்ளியும் சிறிய தேர்பவனியும், வரும் சனிக்கிழமை தேர்பவனியும், வரும் ஞாயிற்றுக்கிழமை பெருவிழா திருப்பள்ளியும், அதனைத் தொடர்ந்து ஆடம்பர தேர்பவனியும் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை பங்குத்தந்தை அருட்திரு அருள்தாஸ் மற்றும் கொருக்குமேடு இறைமக்கள் செய்திருந்தனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு பகுதியான சுப்பராய பிள்ளை சத்திரம், கெனடி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அரசடி புற்று மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத திருவிழாவினை முன்னிட்டு சக்தி கரக புறப்பாடு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருக்கோவிலில் படையலிட்ட உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இவ்விழாவில் தலைவர் ஜெயக்குமார், செயலாளர் வித்யாபதி, பொருளாளர் கதிர், பாலசுப்ரமணியன், துணைத் தலைவர் ராஜசேகரன், துணை செயலாளர் ஆனந்த், செயற்குழு உறுப்பினர்கள் மணி, குமரவேலு, பரமேஸ்வரி, பன்னீர்செல்வம், மனோகரன், கங்காதரன் மற்றும் திருக்கோவில் நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். வெளியனூர் அருகே உருவையாறு ராமச்சந்திரா நகர் விரிவாக்க பகுதியை சேர்ந்தவர் செந்தில். அவரது மனைவி விமலா. அவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். இவர்களுடன் செந்திலின் தாயார் சந்திராவும் வசித்து வருகிறார். சம்பவத்தன்று காலை வீட்டில் சந்திரா மட்டும் வீட்டில் தனியாக இருந்தார். அப்போது 2 ஆசாமிகள் வந்தனர். அவர்கள் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த சந்திராவை அழைத்து, நாங்கள் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்திலிருந்து வருகிறோம், தங்கள் வீட்டில் குடிநீர் குழாயை சோதனை செய்ய வேண்டும் என கூறினர். மேலும் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் என்பதற்கான அடையாள அட்டையையும் காட்டியுள்ளனர். இதனை உண்மை என நம்பிய அவர் கேட்டை திறந்து அவர்களை வீட்டுக்குள் அனுமதித்துள்ளார். பின்னர் அவர்கள் மாடி மற்றும் வீட்டுக்குள் உள்ள குடிநீர் குழாய்களை சோதனை செய்துவிட்டு புறப்பட்டு சென்றனர். இதற்கிடையே வீட்டின் பீரோ திறந்து கிடப்பதை பார்த்து சந்திரா அதிர்ச்சி அடைந்தார். பீரோவை சோதனை செய்தபோது அதில் வைத்திருந்த 43 பவுன் நகைகள் மாயமாகி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து மங்களம் போலீஸ் உதவி சப் இன்ஸ்பெக்டர் தலைமையிலான போலீசார் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். மேலும் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம ஆசாமிகளை தேடி வருகின்றனர். கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் என கூறி வீடுக்குள் புகுந்து 43 பவுன் நகை திருடப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகம் அரியாங்குப்பம் வட்டாரம் சார்பாக மணவெளி தொகுதி ஆண்டியார்பாளையம், தவளக்குப்பம் மற்றும் TN பாளையம் ஆகிய பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 22.52 லட்சம் மதிப்பில் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் அந்தந்த பகுதிகளில் நேரில் சென்று தொடங்கி வைத்தார். அதன்படி ஆண்டியார்பாளையம் பகுதியில் பெட்ரோல் பங்க் முதல் ஒப்பனாறு வரை உள்ள அள்ளிக்குடை வாய்க்காலை ரூபாய் 6.23 லட்சம் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல், தவளக்குப்பம் பகுதியில் ECR முதல் பள்ளிவாசல் வரை உள்ள வாய்க்காலை ரூபாய் 5.37 லட்சம் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் மற்றும் TN பாளையம் பகுதியில் ஏரி வரை உள்ள மலட்டாறு வாய்க்காலை ரூபாய் 10.92 லட்சம் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் ஆகிய பணிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களிடையே பேசிய சட்டப்பேரவைத் தலைவர், இன்னும் 15 தினங்களில் தரமான வெள்ளை அரிசி அனைத்து சிவப்பாட்டைதாரர்களுக்கும் தலா 20 கிலோ இலவசமாக வழங்கப்படும் என தெரிவித்தார். மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு கிலோ ₹1 வீதம் அரிசி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் நற்குணம் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பாஜக பிரமுகர் ஞானசேகர், கிருஷ்ணமூர்த்தி, வாழுமுனி, சகாயராஜ், NR காங்கிரஸ் தொகுதி தலைவர் மனோகர், TN பாளையம் பகுதி கூட்டுறவு சங்க தலைவர் சுகாதியா உட்பட அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். களித்தீர்த்தால் குப்பம் கிராமம் பரதேசி குட்டை முதல் பம்பை ஆறு வரை உள்ள வடிகால் வாய்க்காலில் கோவிந்தசாமி நகரில் பாலம் கட்டுமான பணிக்கு ரூபாய் 14,46,000 ஒதுக்கப்பட்டுள்ளது.
இப்பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் முருகன், திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். வெங்கடாநகர் பூங்கா அருகே உழவர்கரை நகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை செயல்படுத்தி வரும் கிரீன் வாரியர் நிறுவனம் சார்பில் பொதுமக்களுக்கு மக்கும் மக்காத குப்பைகள் பிரித்து வழங்குவது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராய் தலைமை தாங்கினார். இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர் முன்னிலை வகித்தார். இதில் குப்பைகளால் ஏற்படும் சுகாதார சீர்கேடுகள், பிளாஸ்டிக் கழிவுகளால் மண்வளம் பாதிப்பு, கடலில் கலப்பதால் கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து நகராட்சி அதிகாரிகள் விளக்கினர். தொடர்ந்து பூங்காவிற்கு வருகை தந்த பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் பல மாணவர்கள், இளைஞர்கள் மத்திய குடிமைப் பணிக்காக தேர்வில் பங்கேற்கின்றனர். இந்த தேர்வானது 3 நிலைகளில் நடத்தப்படுகிறது. முதன்மை தேர்விற்கு தயாராகும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் ரூபாய் 30,000 உதவித்தொகை மற்றும் 3ஆம் நிலை தேர்வான நேர்காணலில் தலைநகர் டெல்லியில் உள்ள மத்திய குடிமைப் பணி அலுவலகத்திற்கு சென்று வருவதற்கான அனைத்து செலவினங்களையும் புதுச்சேரி அரசு வழங்கி நமது மாநிலத்திலிருந்து பல மத்திய அதிகாரிகள் உருவாக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என தலைமை செயலகம் மற்றும் குடிமைப் பொருள்துறை செயலர் முத்தம்மா மற்றும் வேளாண் துறை அமைச்சர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு அளித்துள்ளார். தவளக்குப்பம் அடுத்த பெரிய காட்டுப்பாளையம் மாருதி பேட்மிண்டன் உள்விளையாட்டு அரங்கில் கிளப் உறுப்பினர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உரிமையாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த பரிசளிப்பு விழாவில் ஜெகநாத் அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், மாநில பாஜக விவசாய அணி தலைவர் ராமு ஆகியோர் கலந்து கொண்டு முதல் 3 இடங்களை பிடித்த வீரர்களுக்கு கேடயமும், கலந்து கொண்ட அனைத்து வீரர்களுக்கும் நினைவு பரிசுகளும் வழங்கினர். 90 வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடிய இந்த ஆட்டத்தில் பயிற்சியாளர்களாக ரவிச்சந்திரன், சங்கரன் ஆகியோர் செயற்பட்டனர். அரியாங்குப்பம் கொம்யூன் அபிஷேகப்பாக்கம் புதுநகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கை அம்மன் ஆலய 14ஆம் ஆண்டு ஆடி மாத பிரம்மோற்சவ விழா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து குளக்கரைக்கு சென்று நீர் திரட்டி கரகம் அலங்கரித்து வீதி உலா வந்து ஆலயத்தில் அம்மனுக்கு கலச அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பெண்கள் கஞ்சி மற்றும் கூழ்குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு படையலிட்டு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி, ஊரணி பொங்கலிடுதல் நிகழ்ச்சியும், கும்பம் கொட்டுதலும், அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை புதுநகர் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்புபூத காளியம்பாள் திருக்கோவிலில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு 108 பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து அம்மனுக்கு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக பூதகாளியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்குக்கு மஞ்சள், குங்குமம், புஷ்பங்களால் பூஜை செய்தனர். விளக்கு பூஜைக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் சிவா தலைமையில் பக்தர்கள் செய்திருந்தனர். முன்னதாக மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மேல்மருவத்தூர் ரமேஷ், எறையூர் ரவிச்சந்திரன், துருவை முத்துவேல், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், மகளிர் சேவை குழுவினர் கலந்து கொண்டனர்.